السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله العلي العظيم الولي الكريم الذي لا يدرك لأسمائه نهاية ولا يبلغ لها غاية، والصلاة والسلام على سيدنا محمد خير من ألبس دثار النبوة وشعار الولاية، وعلى آله وأصحابه أرباب الفتوة والهداية، وعلى خلفائه الراشدين القائمين مقاما إلى يوم الدين. والصلاة والسلام على سيدنا محمد المصطفى صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஷம்சுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாஅத்தினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை அவன் கபூல் செய்வானாக. ஷம்சும் பதரும் இணைகின்ற போது பல்வேறு ஒளிகளை நாம் பெற முடியும். இந்த ஜமாஅத்தினுடைய பெயர் ஷம்சுல் இஸ்லாம். இஸ்லாத்தின் சூரியங்களான இந்த கதிரவர்களும் சமுதாயத்தை மக்களின் உள்ளத்தில் அதனுடைய ஒளியை பாய்ச்சுகின்ற சமுதாய பணியாளர்களான உலமாக்கள் என்ற பதில்களும் ஒன்றாக இணைந்து எந்த பணி செய்தாலும் அந்த பணி சிறப்பாக இருக்கும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மகத்தான கிருபையினால் அந்த பணியினுடைய ஒரு நல்ல மஜ்லிஸை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, அவுலியாக்களை பற்றி பேசப்படுகின்ற மஜ்லிஸ், அவுலியாக்களுடைய நீண்ட வரலாறுகளையும் அவர்களுடைய கராமத்துகளையும் அவருடைய கண்ணியத்தை எல்லாம் பாசத்திற்குரிய இஸ்மாயில் ஹஜரத் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். ஜமாஅத்துல் உலமாவினுடைய பாசத்திற்குரிய பொறுப்பாளர்கள் என்னிடத்திலே இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நான் ஆரம்பத்திலே மறுத்தேன். பேச்சுத்துறை என்பது என்னுடைய பழக்கத்தில் இல்லாத ஒன்று. என்னுடைய சமையலும் நான் ஊட்டுவதும் அதனுடைய சுவைகளும் வேறு.
இது ஒரு தனி சுவை, ஒரு தனி அமைப்பு, ஒரு தனி சமையலாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய சமையல் துறையிலே விற்பனர்கள்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். பேச்சு துறையிலே சிறந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இவர்களுக்கிடையிலேயே நான் பேசுவது என்பது என்னை பொறுத்தவரையிலையும் ஏதோ ஒரு மாதிரியாகத்தான் இருக்கின்றோம். ஆகவே நான் இங்கு பேச வரவில்லை, சொற்பொழிவாக்க வரவில்லை. என்னுடைய பணியினுடைய ஒரு சிறு பணியை, தரிசு என்ற ஒரு பணியை, சில விளக்கங்கள், சில தகவல்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் சமைத்து தெரிகின்ற சமையல் பல்வேறு பொருட்கள் இருக்கலாம். சுவைக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். உப்பு அதிகமாக இருக்கலாம், உரப்பு அதிகமாக இருக்கலாம், இனிப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் விளங்குகின்ற அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேர்களுமே இந்த மஜ்லிஸிலே வந்து அமர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு பசி இருக்கின்றன. அந்த பசியின் தாக்கத்தினால தான் இங்கு வந்திருக்கின்றார்கள். உணவு பசி அல்ல, ஆன்மீக பசியினுடைய அந்த உயர்ந்த லட்சியத்தோடு தான் இங்க வந்திருக்கின்றார்கள். அவுலியாக்களுடைய மஜ்லிஸ், அவுலியாக்களை பேசப்படுகின்ற இடம், அங்கு செல்ல வேண்டும், அந்த அவுலியாக்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மஜ்லிஸினுடைய வழக்கத்தை பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் அந்த நல்ல எண்ணத்தை நிறைவேற்றி தருவானாக. அவுலியாக்களுடைய முகப்பத்திலேயே நம்முடைய காலங்களை கழிக்கக்கூடிய, அவுலியாக்களுடைய அன்பை பெறுகின்ற நல்ல மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. சங்கைக்குரியவர்களே, வழிமாறுகள் என்பவர்கள் யார்? வலி வெளி என்று சொல்லுவோம். அவுலியாக்கள் வலி என்றால் யார்? மரியாதைக்குரிய உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். அல் வலியு, வலி என்பது தரிசுதான் நடத்துகின்ற, சொற்பொழிவாற்றவில்லை. அல் வலியு வஹுமுல் ஆரிஃபூன பில்லாஹ் வ சிஃபாத்திஹி. அவுலியாக்கள் என்பவர்கள் இறைவனை பற்றியும் இறைவனுடைய தன்மைகளை பற்றியும் மிக தீர்க்கமாக தெரிந்தவர்கள். ஒவ்வொரு துறைகளிலே பெரிய பெரிய அறிவாளிகள், ஆய்வாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த ஒவ்வொரு பொருளை பற்றியும் அவர்கள் துல்லியமாக கணித்து சொல்வார்கள். ஆனால் இவர்கள் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றியும் அவர்கள் மிக தெளிவாக தெரிந்தவர்கள். எந்த அளவுக்கு? ஹஸ்பமாயும் கினுல், முடிந்த அளவிற்கு. முழுமையாக அல்லாஹ்வை தெரிந்து கொள்ள முடியாது. அதற்கு எந்த மனிதனுக்கும் ஆற்றலும் இல்லை. அல்லாஹ் அப்படிப்பட்டவனும் இல்லை. அவனை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. என்னால் எந்த அளவிற்கு இறைவனை பற்றியும் அவன் தன்மைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அந்த மஅரிஃபத் என்ற ஞான கடலிலே மூழ்கி இறைவனை புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் அவுலியாக்கள். எப்படி இருப்பார் அவர்கள்? அல் முபாலிபூன அலா தாஆத், முழு வணக்கத்தில் இருப்பார்கள். அவர்கள் முழு வணக்கத்தில் தான் இருப்பார்கள். ஏன்? ரப்பை புரிந்தவர்கள். ரப்பை புரிந்த காரணத்தினாலே தன்னுடைய எந்த ஒரு மூச்சையும் எந்த ஒரு வினாடியும் இறைவனுக்கு, வணக்கத்திற்கு, இறைவனுடைய அன்பிற்கு அப்பாற்பட்ட எதையும் செய்ய மாட்டார்கள். அல் முபாலிபூன அலா தாஆத், இறை வணக்கத்திலேயே நிரந்தரமாக இருப்பார்கள். அல் முஜ்தனிபூனல் மஆசி, இறைவனுக்கு விருப்பம் இல்லாத எதுவும் செய்ய மாட்டார்கள். இறைவன் எதை செய்ய சொன்னானோ, எதை பேச சொன்னானோ, எதை பார்க்க சொன்னானோ, எதை எடுக்க சொன்னானோ, எதை கொடுக்க சொன்னானோ, என்று செல்ல சொன்னானோ, இப்படித்தான் நடப்பார்கள். இறைவனுடைய அன்பிற்கு, இறைவனுடைய கட்டளைக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டார்கள். அல் முஅரிதூன அனில் இன்ஹிமாக் பில் லஸ்ஸாத்தி வஷஹவாத், உலகத்திலே மக்கள் தேடி அலைகின்ற இன்பங்களோ இச்சைகளோ எந்த எண்ணமும் உள்ளத்தில் இருக்காது.
இருப்பதெல்லாம் அல்லாஹ் என்ற சிந்தனை. அல்லாஹ் என்ற சிந்தனையோடு இந்த உள்ளம் இறைவனோடு தொடர்பு கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து உலகத்தில் வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள், இன்னும் கியாமத்து நாள் வரையிலும் வாழ இருப்பவர்கள், இவர்கள் தான் அவுலியாக்கள். அவுலியாக்கள் என்றால் யாரோ ஒரு பெரிய தாடியை வைத்து பச்சை துணியை உடுத்து குளிக்காமல் பல் தேய்க்காமல் ஒரு இவர்கள் அல்ல. மார்க்கம் சொன்ன எல்லா விதமான கடமைகளையும் முறையாக பேணி இறைவனுடைய காதலிலே லயித்து போய் எல்லாவற்றையும் மறந்து அல்லாஹ் என்கிற சிந்தனையிலேயே வாழக்கூடியவர்கள் அவுலியாக்கள். திருக்குர்ஆன் இந்த அவுலியாக்களை பற்றி சொல்கின்ற போது இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், அவனுடைய அவுலியாக்கள் முத்தகிகளாக இருப்பார்கள், இறையச்சமுடைய மக்களாகத்தான் இருப்பார்கள். தக்குவா, தக்குவாவுடைய வாழ்க்கை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய வழிதான். என்ன தக்குவா என்றால் உலமாக்கள் சொல்லித் தருகின்றார்கள், ஹதீஸ் குர்ஆனும் சொல்லித் தருகின்றது. தக்குவா என்றால் இபாரத்துன் அன் இம்திசாலி அவாமிரில்லாஹ் வ இஜ்தினாபி நவாஹிஹி, அல்லாஹ் எதை சொன்னானோ அதை முழுக்க முழுக்க ஏற்று, அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று சொன்னானோ அதை முழுக்க முழுக்க விலகி, வெளிரங்கத்தில் மட்டுமல்ல உள்ரங்கத்திலுமே லாகிரம்பவாத்தினா, பேச்சு மட்டும் அப்படி அல்ல, செயலும் அப்படித்தான், பார்வைகளும் அப்படித்தான், சிந்தனைகளும் அப்படித்தான். அல்லாஹ் என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு அவனுடைய கட்டளைகளை இறைவனின் ஏவல்களையும் விலக்கல்களையும் முழுமையாக அந்தரங்கமும் வெளிரங்கத்திலேயும், வெளியிலே வேஷம் போடுவது அல்ல, அந்தரங்கத்தில் இதயத்தின் உள்பகுதியிலேயும் அல்லாவின் கட்டளைகளை ஏற்று அவனுடைய ஏவல்களை எடுத்து யாரு நடக்கின்றார்களோ இதுதான் தக்குவா. இந்த தக்குவாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய முத்தகைகள் தான் இறை நேசர்கள் என்ற அவுலியாக்கள். சங்கைக்குரியவர்களே, அதான் அல்லாஹ் சொன்னான், இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், அவன் அவுலியாக்கள், அவுலியா என்றால் இறைவனுடைய நேசர்கள் யார் என்றால் முத்தகிகள், தக்குவாவுடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். தக்குவாவிற்கு ஆரிஃபீங்கள், இறை நேசர்கள் பல்வேறு விளக்கங்களை சொன்னார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய அரசராக இருந்தவர்கள், தன் எல்லா அதிகாரத்தையும் விட்டுவிட்டு இறைவனின் பாதையிலே வந்தவர்கள், சையது சுஹதா என்ற சிறப்பு பெயருக்குரியவர்கள் ஹஜரத் இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் தக்குவா என்பதற்கு விளக்கம் சொன்னார்கள், அல்லா யஜிதல் ஹல்கு ஃபீ லிசானிக ஐபா. தக்குவாவுக்கு சொல்கின்றார்கள், மக்கள் உன்னுடைய பேச்சிலே எந்த குறைகளையும் கண்டுபிடிக்க கூடாது. உன் வாயிலே மக்கள் விரும்பாத அசுத்தமான, மற்றவரை பற்றி குறை சொல்கின்ற ஐபு, குறையான எந்த பேச்சுக்களுமே உன் நாக்கில் இருந்து வரக்கூடாது. அது தக்குவாவுடைய அடையாளம். வலல் மலாயிகத்து ஃபீ அஃஆலிக கைபா, இறைவனுடைய மலக்குகள் அவர்கள் உன்னுடைய செயலிலே எந்த குறைகளையும் காணக்கூடாது. நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையுமே பதிவு செய்யக்கூடிய மலாயிகள் இருக்கின்றார்கள், கிராமன் காத்திம் இருக்கின்றார்கள். நம்முடைய செயல்கள் அத்தனையும் அவர்கள் கவனித்துக் கொண்டு பதிவு செய்கின்றார்கள். இன்னும் எத்தனையோ மலக்குகள் நம்மை பாதுகாப்பதற்காக ஹபலத்தினுடைய மலக்குகள் இருக்கின்றார்கள். நாம் நடமாடுகின்ற போது நம்மை ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பதற்கு என்று அல்லாஹ் பலதரப்பட்ட மலக்குகளை வைத்திருக்கின்றான்.
ஏன் நம்முடைய ஒவ்வொரு ரோமத்தை பாதுகாப்பதற்கு, பல்லை பாதுகாப்பதற்கு அத்தனையும் மலக்குடைய பாதுகாவலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் உன்னுடைய செயல்களிலே எந்த ஒரு குறைகளையும் காணக்கூடாது. இதுதான் தக்குவா. அடுத்து சொன்னார்கள், வலா மலிக்குல் அரிசி பி சிர்ரிக ஐபா, உலகத்தை படைத்து ஆளுகின்ற மாலிக்குல் முலூக்கான அரசனுடைய அதிபரான அல்லாஹ் உன் இதயத்திலே எந்த குறையும் பார்க்கக்கூடாது. நம்முடைய பேச்சும் சுத்தமாக இருக்க வேண்டும், செயலும் சுத்தமாக இருக்க வேண்டும், உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு மனிதனிடத்திலே வருகின்ற போது அவன்தான் உண்மையான தக்வா உடையவன், இறையச்சம் உடையவன் என்பதை மரியாதைக்குரிய இப்ராஹிம் அதுகம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். அல்லாஹ் முத்தகிகளாக வாழக்கூடியவர்கள், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களை அவன் நேசிக்கின்றான். அவர்களோடு அல்லாஹ் இருக்குகின்றான். அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் செய்து கொடுப்பான். சொன்னார்கள், அவுலியாக்களுக்கு எப்படி எல்லாம் கராமத்துகள் கொடுக்கின்றார் என்ற செய்தியை சொன்னார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் பெருமானார் சொன்னதாக சொல்லுகின்றார்கள், மன் அஹப்ப அன் யகூன அக்ரமன் நாஸ். மனித சமுதாயத்திலே நான் ஒரு உயர்ந்தவனாக, கண்ணியமானவனாக, சிறப்புக்குரியவனாக மாற வேண்டும் என்று யாராவது விரும்பினால் பல்லத்தகில்லா, இறையச்சமான வாழ்க்கையை வாழ வேண்டும். நான் பணத்தை கொண்டோ, பதவியை கொண்டோ, கல்வியை கொண்டோ, ஆட்சியை கொண்டோ, அதிகாரத்தை கொண்டு அல்ல, இறைவனிடத்திலே நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும், மக்களும் என்னை மதிக்க வேண்டும். இப்படி நிலை இருக்குமானால் அதற்கு தக்வா ஒன்றுதான் காரணம். முத்தகியாக இருக்க வேண்டும். அவன் அஹப்பா அன் யகூன அக்வன் நாஸ், மனிதர்களிலே மிகப்பெரிய ஆற்றல் படைத்த மனிதனாக, மிக அபூர்வமான ஆற்றல் பெற்ற மனிதனாக யாராவது மாற விரும்பினால் ஃபல்யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். எனக்கு என்று ஒன்றுமில்லை, எல்லாம் என் ரப்பின் மீது நான் சமர்ப்பித்து விட்டேன் என்று முழுக்க முழுக்க இறைவனின் மீது தவக்குல் என்ற நம்பிக்கையை வைத்து வாழ வேண்டும். மன் அஹப்ப அன் யகூன அக்னன் நாஸ், மனிதர்களிலே மிக வசதி படைத்தவனாக யாரு விரும்பினார்களோ ஃபல்யகும் ஃபீமா ஃபீயதில்லாஹி அவ்ஸக மிம்மா யதிஹி, என்னிடத்தில் இருப்பதை விட என் ரப்பிடத்திலே இருப்பதின் மீது முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்னிடத்திலே பல கோடி ரூபாய் இருக்கின்றது, எனக்கு பல வசதி இருக்கின்றது, அதெல்லாம் இன்று இருக்கும், நாளை போகும். எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, ஆட்சி இருக்கின்றது, நம்பாதே, இன்று இருக்கும், நாளைக்கு போகும். ஆனால் ரப்பிடத்தில் இருப்பதை முழுமையாக நீ நம்பி உலகத்திலே வாழுகின்ற போது உனக்கு கண்ணியமும் அன்பும் எல்லாமே இருக்கும் என்பதாக சொன்னார்கள். வாழ்ந்தார்கள் வழிமாறுகள் இந்த அமைப்பிலே. அவர்கள் அன்றும் அவர்கள் உயர்வோடு வாழ்ந்தார்கள், இன்றும் அவர்கள் மனித இதயத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கியாமத்து நாள் வரையிலையும் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். மன்னர் மாஷரிலேயும் அவர்கள் உயர்ந்த வாழ்க்கையை வாழப்போகின்றார்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள், அவுலியாக்களை பேசப்படுகின்ற ஒரு மஜ்லிஸிலே நாம் இங்கு இருக்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, திருக்குர்ஆன் அவுலியாக்களை பற்றி நீண்ட ஆயத்துக்களை நமக்கு சொல்லித் தருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சொல்லுகின்றேன். மௌத்தாக்களுடைய நன்மைகளை பேசுவது, மௌத்தாக்கள் இறந்து போவடைய நல்லதை பேசுவது, அது யாராக இருக்கட்டும், எந்த ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது பெரிய வலியாக இருக்கட்டும். இப்போது நாம் இங்கு பேசப்படுவது இறை நேசர்களை பேசப்படுகின்றோம், இறை நேசர்களை பேசுகின்றோம். பெருமானார் சொன்னார்கள், உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களிலே இறந்து போன மக்களுடைய நல்ல செய்திகளை, அவர்கள் சமுதாயத்துக்கு செய்த பணிகள், அவர்கள் மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகள், அவருடைய நல்ல பண்புகளை நீங்கள் பேசுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்களை எந்த நிலையிலுமே சில வாழ்க்கையிலே தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம், அதை பெரிதுபடுத்தி இறந்ததற்கு பிறகு நீங்கள் பேசாதீர்கள் என்பதாக சொன்னார்கள்.
சாதாரண ஒரு முஸ்லிம் இறந்தாலும் அவரை பற்றி ஒரு தவறான கருத்து, தவறான பேச்சு நம் வாயிலிருந்து வரக்கூடாது, நல்லதைத்தான் சொல்ல வேண்டும் என்பதாக சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, இப்பொழுது நாம் இறை நேசர்களை பேசுகின்றோம். இந்த பேசப்படுவதனால் நமக்கு கிடைப்பது என்ன? இமாம் தைலவி அவர்கள் தன்னுடைய முஸ்னதுல் ஃபிர்தௌஸிலே பதிவு செய்த ஒரு ஹதீஸ், ஹதரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், காலா ذிக்ருல் அம்பியா மினல் இபாதா, அம்பியாக்களை பற்றி பேசுவது அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கின்றோமே, அம்பியாக்களை அவுலியாக்களை பேசுகின்றோம் என்றால் ஏதோ அமர்ந்திருப்பது அல்ல, இது ஒரு வணக்கம், இது அல்லாஹ்விடத்திலே ஒரு வணக்கம். அதுவும் இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கின்ற நாம் உள்ளே வருகின்ற போதோ எப்படி வருகின்றோம்? நவைத்துல் இத்திகாஃப லில்லாஹி தஆலா மாதும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித், இந்த பள்ளியிலே நான் இருக்கும் காலமெல்லாம் இத்திகாஃபை நிகழ்த்தி வருகின்றோம். நம்முடைய கணக்கிலே இபாதத்தினுடைய பட்டியல் எழுதி கொண்டு இருக்கின்றார்கள் மலக்குகள். இந்த இபாதத்திலே இருக்கின்ற போது நாம் உயர்ந்தவர்களாக மாறுகின்றோம். வதிக்ரு சாலிஹீன கஃபாரா, நல்லவர்களை பேசுவது நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணம் என்பதாக சொன்னார்கள். திக்ரு சாலிஹீன கஃபாரா வதிக்ருல் மௌத் சதகா, நாம் எப்போதுமே மௌத்தின் சிந்தனையில இருக்க வேண்டும். எந்த நிமிடமும் நான் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்வேன், அந்த மௌத்தின் சிந்தனையிலே இருக்க வேண்டும். அது ஒரு திக்ர். கபரை பற்றி உள்ளதான சிந்தனை வருகின்ற போது நம் வாழ்க்கையே ஒரு நல்ல வாழ்க்கையாக மாறும். இதுதான் சுவனத்திற்கு உங்களை உரிய மக்களாக மாற்றும் என்பதாக ஹதீஸிலே பார்க்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையைத்தான் இறை நேசர்கள் வாழ்ந்தார்கள். எல்லா இறை நேசர்களும் இன்று குதுபுல் அக்தாப் அஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் வ நஃபஅனா பிஉலூமிஹி, அவருடைய விழாவாக ஷேக் ஜீலானியுடைய ஜீலானி தினம் என்று நான் இந்த அமைப்பு ஏற்படுத்தி இருக்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, ஷேக் ஜீலானி அவர்கள் அவுலியாக்களுடைய கூட்டத்திலே மிக உயர்ந்தவர்கள், உலமாக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய இறப்பும் பிறப்பும் வயதும், அவர்கள் பிறந்தது காலம், அவர்கள் வாழ்ந்தது, அவர் இறந்த காலம், எல்லாவற்றையுமே ஒரு மகான் ஒரு கவிதையிலே அவர்கள் சொல்கின்றார்கள். இன்ன பாஸல்லாஹி சுல்தானர் ரிஜால், இன்ன பாஸல்லாஹி சுல்தானர் ரிஜால் ஜாஅ ஃபீ இஷ்கின் வ மாதா ஃபீ கமால். இன்ன பாஸல்லாஹ், அல்லாஹ்வுடைய ராஜாளியா இருக்கின்ற அவுலியாக்களுடைய கூட்டத்திலே ராஜாக்கள் சொல்லப்படுகின்ற அற்புதமான ஷேக் முஹியுத்தீன் அவர்கள் சுல்தானுர் ரிஜால், உலகத்தில் வாழுகின்ற அத்தனை மக்களுடைய இதயங்களை ஆட்சி செய்கின்ற அரசராக இருந்த ஷேக் முஹியுத்தீன் அவர்கள் ஜாஅ ஃபீ இஷ்கின், இந்த உலகத்திலே இஷ்கிலே வந்தார்கள். நமக்கு தெரியும் இஷ்க் என்றால் இன்பம், சுவை, இப்படியெல்லாம் ஒரு பேர் இருக்கின்றது இஷ்க். இஷ்க் என்றால் முஹியுத்தீன் ஷேக் அவர்கள் பிறந்தது 470-71 என்று சொல்லப்படுகின்றது. அதைத்தான் இஷ்க் என்கிற சொல்லிலே அவங்க சொல்லுகின்றார்கள். இங்கு உலமாக்கள் இருக்கின்றார்கள், கல்சமாத்து உலமாக்கள் இருக்கின்றார்கள். ஐனு என்பது அரபு எழுத்தினுடைய அபுஜது கணக்கிலே அதன் நம்பர் 70. இஷ்க் ஐனு என்பது 70, ஷீனு என்பது 300, காஃபு 100, 300, 100, 70, 470. ஜாஅ ஃபீ இஷ்கின், உலகத்திலே அவர்கள் பிறந்தது இஷ்க், அல்லாஹ்வுடைய இஷ்கில் பிறந்தார்கள். 470வது ஆண்டு அவர்கள் பிறந்தார்கள். அவருடைய மௌத்தை சொல்கின்ற போது வ மாத ஃபீ கமால், அவர் இறந்தது கமாலில் இறந்தார்கள். கமாலி என்ற அந்த சொல்லுடைய எண்ணை சொல்கின்ற போது சொல்கின்றார்கள், காபு 30, அலிஃபு 1, மீமு 40, லாமு 20. காபு 91. இது அவர்கள் வாழ்ந்த வயது. அவர்கள்
உலகத்திலே வாழ்ந்தது 30, 1, 40, 20. அவர்கள் 91 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இறந்தது எப்போது? அவர்கள் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் 470, அதையும் இந்த 91 கூட்டி பார்த்தால் 561. அவர்கள் பிறந்து வாழ்ந்து இறந்த வரலாற்றுடைய ஒட்டுமொத்த செய்தியும் மகானவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள். இன்ன வாஸல்லாஹி சுல்தானர் ரிஜால் ஜாஅ ஃபீ இஷ்கின் வ மாத ஃபீ கமால். சங்கைக்குரியவர்களே, ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவுலியாக்களுடைய மிகப்பெரிய தலைவர். குத்துபாக இருந்தவர்கள் நீண்ட காலமாக திருமணம் முடிக்காமலேயே உலகத்திலே ஆன்மீக வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள். ஆங்காங்கு சென்று மக்களுக்கு மார்க்கத்தை போதித்தார்கள், ஆன்மீக அறிவை புகட்டினார்கள். திருமணமே முடிக்கவில்லை. சில சாலிகள் கேட்டார்களாம், நிம தஸவ்வஜதா, எங்க திருமணம் முடித்தீங்க? திருமணம் முடிக்காம தானே வாழ்ந்தீங்க, அதுக்கு பிறகு திருமணம் முடித்தீங்களே. சொன்னாங்களாம், நான் திருமணம் முடிக்காமல் வாழலாம் என்று நான் இருந்தேன். ஆனால் ஹத்தா காலடி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸவ்வஜ் அப்துல் காதர், திருமணம் முடித்து வாழி என்பதாக எனக்கு சொன்னார்கள். பெருமானாருடைய கட்டளையை கேட்டுத்தான் நான் திருமணத்தை முடித்துக் கொண்டேன் என்பதாக சொன்னார்கள். எத்தனை மனைவிமார்கள்? 4 மனைவிமார்கள். மொத்தம் அவருடைய குழந்தைகள் 49 குழந்தைகள். ஆண் குழந்தைகள் 27, பெண் குழந்தைகள் 22. சிறு வயதிலே வஃபாத்தானவர்கள் 35, ஆண்கள் 14, பெண்கள் 21. இவர்களிலே ஒரு முதிய வயதிலே வாழ்ந்தவர்கள் 14 பேருங்கள். ஆண் குழந்தைகள் 3, ஒரே ஒரு பெண் குழந்தை. இதுதான் அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை. சங்கைக்குரியவர்களே, அவங்க சொல்கின்றார்கள், அல்லாஹ் எனக்கு செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. எனக்கு வந்த 4 மனைவிகளுமே எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள். நான் கொடுத்துத்தான் அவர்கள் வாழ வேண்டும் என்ற நிலை இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அவன் கொடுத்திருக்கின்றான். ஆகவே என்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லை. வாழ்வதற்குண்டான எல்லா வசதியும் கொடுத்திருக்கின்றார், வாழ்ந்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, அவருடைய சிறுபராயத்திலே நடந்த ஒரு செய்தி. அபூ சயீத் அப்துல்லாஹ் இப்னு அபி அஸ்ரூன் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அந்த காலத்திலே ஷாஃபி மதுஹபினுடைய மிகப்பெரிய இமாமாக இருந்தவர்கள். அவங்க சொல்கின்றார்கள், பகதாதுக்கு நான் கல்வி கற்க போனேன். அவர் சொல்கின்றார்கள், அபூ சயீத் அப்துல்லாஹ் இப்னு அபி அஸ்ரூன் சொல்கின்றார்கள், அஸ்ரூன், பகதாதுக்கு நான் கல்வி கற்க போனேன். அங்க போற போது அங்க இன்னொருத்தரும் கல்வி கற்கின்றார்கள். அவர் பேரு இப்னு சக்கா என்ற ஒருவர் கல்வி கற்கின்றார்கள். நான் அவரோடு தொடர்பிலே கல்வி கற்றுக் கொண்டிருந்தோம். பகதாதில் இருக்கக்கூடிய நிலாமியா பல்கலைக்கழகத்திலே நான் மாணவராக இருந்தபோது இப்னு சக்கா என்ற ஒருவரும் அங்கு இருந்தார்கள். பகதாதினுடைய அரசர் நிலாமுல் மலிக்கு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் தான் நிலாமியா என்பது. அங்கு கல்வி கற்றிருந்தோம். எங்களுடைய பழக்கம், மாணவர்களாக இருக்கின்ற போது நஸூரு சாலிஹீன, நல்லவர்களை சந்தித்து வருகின்ற ஒரு பழக்கம் இருந்தது. எங்கு அவுலியாக இருக்கின்றார்களோ போவோம், சந்திப்போம், இப்படி இருந்தது. நாங்கள் பகதாதில் இருக்கின்ற போது எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. ஒரு ஊரிலே ரவுசி என்ற பெயரிலே ஒருவர் இருக்கின்றார்கள். அவர்கள் இருப்பார்கள், உடனே மறைவார்கள். சில நேரங்களுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அவரை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் நாடினோம். நானும் இப்னு சக்கா என்ற ஒருவர். அப்படி போகின்ற போது எங்களோடு ஷேக் அப்துல் காதர் அவர்கள் எங்களை விட வயதிலே குறைந்தவர்கள்.
ஒரு வாலிபர், நாங்களாவது கொஞ்சம் வயதிலே மூத்தவர்கள். அவரும் சொன்னார்கள், நானும் வருகின்றேன். ஒரு ஷேகைத்தான் சந்திக்கப் போகின்றீர்கள், ஒரு வலியத்தான் சந்திக்க போகின்றீர்கள், நானும் அவங்களை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று கூறி வந்தார்கள். சொல்கின்றார்கள், போற போது 3 பேர்களிலே இப்னு சகா என்ற மனிதர் சொன்னாராம், وَنَحْنُ صَائِرُونَ لِأَسْأَلَتِهِ مَسْأَلَةً لَا يَدْرِي لَهَا جَوَابًا. நான் அந்த கௌசி என்கிற அந்த வழியிடத்திலே சென்று ஒரு கேள்வியை கேட்க போறேன். அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாத ஒரு மிக அற்புதமான கேள்வியை கேட்டு அவர்களை நான் மடக்கப் போகின்றேன், அவர்களை தோற்கடிக்கப் போகின்றேன் என்ற ஒரு பேச்சை அவர் சொன்னார்கள். நான் சொன்னேன், நானும் ஒரு விஷயத்தை கேட்பேன், அவர்கள் என்ன விளக்கத்தை சொல்கின்றார்களோ அந்த விளக்கத்தை நான் கேட்பேன். இல்லாம அவர்களை தோற்கடிக்க வேண்டும், அவர்களை மடக்க வேண்டும் என்பதற்காக நான் போகவில்லை. ஒரு செய்திகள் கேட்பேன், அவர் என்ன சொல்கின்றார்களோ அதை அப்படியே கேட்பேன். சுப்ஹானல்லாஹ். 3வது நபர் ஷேக் அப்துல் காதர். அவர் சொன்னார்களா, மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அன் அஸ்அலஹு ஷைஅன் அன பைன யதைஹி அன்ததுர் பரக்கத ருயத்திஹி. அவரிடத்தில் எதையும் கேட்பதற்கு வரவில்லை, அவருடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும், அவருடைய துஆவை பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் நாம் வருகின்றோம். சொன்னார்கள். 3 பேர்களும் அங்கே சென்றார்கள். நாங்கள் போகின்ற போது அந்த இடத்தில் அவர் இல்லை. சிறு நேரத்திலே அவனுடைய தோன்றினார்கள். வந்தவர்கள் இப்னு சகா, கூட வந்த ஒருவர். இப்னு சகா என்ன சொன்னார்கள், நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதற்கு பதில் சொல்லாமல் அவரை நான் மடக்கப் போகின்றேன், அவர்களை தோல்வியடைய செய்ய போகின்றேன் என்று இந்த வேகமான கருத்தை சொன்னார்கள். வருகின்ற போது அவர் கோபமாக வருகின்றார்கள். வந்தவரை சொன்னார்கள், வைஹக இப்னு சகா. 3 பேர் அமர்ந்திருக்கின்றார்கள். வந்து சொன்னார்கள், வைஹக இப்னு சகா, இப்னு சகா உனக்கு நாசம் உண்டாகட்டும். வைஹக இப்னு சகா தஸ்அலுனி மஸ்அலத்தன் லா அத்ரி லஹா ஜவாபன். அதானே, ஒரு கேள்வி கேட்க போறேன், அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, என்னை நீ கேள்வி கேட்க வேண்டும், நான் பதில் சொல்லாமல் திணற வேண்டும், என்னை நீ முறியடிக்க வேண்டும், இதுதானே நோக்கம். உன் கேள்வி இதுதானே, அதற்கு பதிலும் இதுதான். கேள்வியை சொன்னார்கள், எதை கேட்க வேண்டும் நினைத்தார்களோ அந்த கேள்வியை சொன்னார்கள், அதற்கு பதிலையும் சொன்னார்கள். அடுத்தொன்னு சொன்னார்கள், இன்னீல அரா நாரல் குஃப்ரி தல்தஹிபு ஃபீகா. குஃபருடைய நெருப்பு உன்னிலே வேகமாக எரிவதை பார்க்கின்றேன். குஃபருடைய நெருப்பு உன்னிலே வேகமாக எரிவதை பார்க்கின்றேன். நீ கடைசியிலே காபிராகத்தான் இறந்து போவாய் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். அதை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், அபூ சயீத் அப்துல்லாஹ் இப்னு அஸ்லம் சொல்லுகின்றார்கள், என்னை பார்த்தார்கள். என்னை பார்த்து சொன்னார்கள், யா அப்துல்லாஹ் அத்தஸ்அலுனி அன் மஸ்அலத்தின் தன்துர மா அகூலு ஃபீஹா. நான் என்ன சொல்வேன் பதில் என்பதை மட்டும்தானே கேட்க வந்தாய், நான் கேட்க வேண்டும் என்று நினைத்த அந்த கேள்வியை அவரை சொன்னார்கள், ஜவாபையும் பதிலையும் சொன்னார்கள். அடுத்து அமர்ந்திருக்கின்ற ஷேக் ஜீலானி அவர்களை பார்த்து சொன்னார்கள், அவர்களை பக்கத்திற்கு அழைத்து தன்னோடு அமர வைத்து கண்ணியப்படுத்தினார்கள். சொன்னார்களாம், யா அப்துல் காதர், ஓ அப்துல் காதரே, லகது அர்லைத்தல்லாஹ் லகது அர்லைத்தல்லாஹ் வ ரசூலஹு பிஹுஸ்னி அதபிக. நீ ஒழுக்கமாக வந்தாய், உன்னிடத்தில் அந்த ஒழுக்கத்தின் காரணமாக அல்லாவும் ரசூலும் உன்னை ஏற்றுக்கொண்டார். நீ பகதாது நாட்டிலே உலகம் முழுவதுமே போற்றப்படுகின்ற ஒரு மகானாக நீ வாழுவாய் என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, இப்னு சகா என்ன சொன்னார், குஃபருடைய நெருப்பு உன்னில் பார்க்கின்ற என்பதாக. அந்த இப்னு சகா
கல்வியை கற்றார்கள், பல்வேறு போட்டிகளிலே கலந்து கொண்டார்கள், யூத நசாராக்களுடைய அறிஞர்களோடு அவர்கள் விவாதம் செய்தார்கள், அத்தனை பேர்களையும் முறியடித்தார்கள். மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர், மிகப்பெரிய பேச்சாற்றல் படைத்தவர்கள். அந்த நாட்டிலே வாழுகின்ற அந்த ஹலீஃபா அவர்கள் அவரை அரண்மனைக்கு அழைத்தார்கள். அவருக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுத்து அவர்களை அங்கு தங்க வைத்தார்கள். அரண்மனை வாழ்க்கையிலே வாழுகின்ற போது ஒரு நாள் அரசருடைய மகள் வெளியே வந்தாள். இவருடைய கண்ணுக்கு அரசருடைய மகள் பட்டது. ஷைத்தானுடைய வேலை, அந்த பெண்ணின் மீது இவருக்கு ஒரு மோகம் ஏற்பட்டது, ஒரு இச்சை ஏற்பட்டது. பெண்ணுக்கு சொன்ன போது சொன்னாரா, உன்னையும் எனக்கு விருப்பமாகத்தான் இருக்கின்றது, நீயும் என்ன விரும்புகின்றாய், திருமணம் முடித்துக் கொள்ளுவோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீ இருக்கின்ற இஸ்லாம் மதத்தை விட்டுவிட்டு நீ என்னுடைய மதத்துக்கு வர வேண்டும், என்னுடைய மதத்துக்கு வர வேண்டும். ஷைத்தானுடைய வேலை, அல்லாஹ்வுடைய கலா. நசராணியாக மாறினார்கள், அந்த மதத்துக்கு போனார்கள். திருமணம் முடிந்தது. அதற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட வியாதியின் காரணத்தினாலே அந்த அரண்மனையிலே இருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டார்கள். வெளியிலே கவனிப்பால் இல்லாமல் நசராணியாக ஈமானை இழந்து வாழ்ந்த வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, ஆனா ஷேக் அப்துல் காதர் அவர்கள் இன்றும் நாமெல்லாம் பேசப்படுகின்ற மிக உயர்ந்த மனிதராக வாழுகின்றார்கள். நீண்ட சம்பவங்கள் சுருக்கமாக சொல்லுகின்றேன். சங்கைக்குரியவர்களே, இது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியார்களுக்கு, அவுலியாக்களுக்கு தெரிகின்ற ஒன்று. நாம் உலகத்தில் வாழுகின்ற போது இறை நேசர்களின் தொடர்பிலே வாழ வேண்டும், நல்லவர்களுடைய தொடர்பிலே நாம் வாழ வேண்டும். ஷேக் அபூ யஸீத் பிஸ்தாமி, ஷேக் அபூ யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அது அபூ யஸீத் என்பது அவருக்கு அரபியை சொல்வார்கள் குனியத்தி என்பதாக, மகனோடு சேர்த்து சொல்வது. ஆனா அவருடைய பேரு தைஃபூர். அபூ யஸீத் பிஸ்தாமியுடைய பேரு தைஃபூர் என்பது. தைஃபூர் ஈசல் பிஸ்தாமி என்பதுதான். அவருடைய பாட்டனாரு மஜூசியாக இருந்தார்கள். நெருப்பை வணங்குகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது, நெருப்பை வணங்கக்கூடிய கூட்டம், மஜூசியாக இருந்தார்கள். அந்த மனிதருக்கு 3 குழந்தைகள். அந்த 3 குழந்தைகள் ஆதம், தைஃபூர், அலி, இப்படி 3 குழந்தைகள். அந்த மஜூசியா இருக்கக்கூடிய அவருடைய மகனாக பிறந்தவர் தான் ஈசா என்பவர்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கின்றது. அந்த குழந்தை வழியாக வந்தவர்கள் தான் அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர்கள் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார்கள், துல்லனி அலா அமரின் அத்தகர்ரபு பிஹி இலல்லாஹி ரப்பி, என் ரப்பினுடைய தொடர்பில் நாம் வாழ வேண்டும், ரப்போடு தொடர்பிலே நாம் வாழ வேண்டும். அதற்கு எனக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள். ரப்பின் தொடர்புகளும் அவனுடைய நெருக்கமும் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னார்களா? அஹ்பிப் அவுலியா அல்லாஹ், அஹ்பிப் அவுலியா அல்லாஹ், இறை நேசர்களை உன் உள்ளத்திலே நீ அந்த அன்பை கொண்டு பார், இறை நேசர்களின் மீது அன்பை செலுத்திக் கொள். என்குரு இலா இஸ்மிக ஃபீ கல்பி வலியிஹி, அல்லாஹ் அந்த வலி உன்னை நேசிக்கின்ற போது, அந்த வலியினுடைய இதயத்தை அல்லாஹ் பார்க்கின்ற போது உன்னுடைய பெயர் அந்த பதிவிலே இருக்கும். ஒரு வலியின் உள்ளத்திலே உன்னுடைய அன்பிற்குரிய ஒரு அடையாளம் இருக்கின்ற போது அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ளுவான். நீ அல்லாஹ்வுடைய இறைநேசராக மாறுவதற்கு காரணமாக இருக்கும். ஆகவே அவுலியாக்களுடைய தொடர்பிலே, நல்லவர்களின் தொடர்பிலே நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள் என்று சொன்னார்கள். ஹதீஸும் குர்ஆனும் நிறைய சொல்லுகின்றது, நல்லவர்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், அவர்களின் தொடர்பிலே நீங்கள் வாழுங்கள் என்பதாக சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, நல்லவர்களோடு நாம் இருக்க வேண்டும், நல்லவருடைய துஆவை பெற வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நல்லவர்களோடு இருக்கின்ற போது நாமும் நல்லவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் துணை செய்வான். அரபியிலே சொல்வார்கள், وخالق الصلحاء نلت الصلاح بهم لأنهم في وجوه الأرض أقمار. நல்லவர்களின் தொடர்பிலே
நீ இருக்கின்ற போது நீயும் நல்லவனாக மாற முடியும். காரணம், உலகத்திலே மனித உள்ளங்களிலே ஈமானுடைய வெளிச்சத்தை போதிக்குகின்ற நல்லவர்கள் சாலிகீகள். அந்த சாலிகீகளுடைய தொடர்பிலே நீ இருந்தால் நீயும் நல்லவனாக மாற முடியும். சொன்னார்கள், மாவுல் கனீபியிலா மாசால முகத்தலித்தா பீமாயு நகரின் பதா எத்தமின்னு அக்குதாரு. சாக்கடை நீர், சாக்கடை நீர் என்பது அது வடிந்து சென்று பக்கத்தில் இருக்கின்ற ஆற்றிலே கலர்ந்து அந்த நல்ல நீரோடு அது செல்லுகின்ற போது இந்த சாக்கடை நீர் துர்வாடையுடையது. ஆனால் ஆற்று நீர் நல்ல சுவையானது. அந்த ஆற்று நீரோடு இந்த சாக்கடை நீர் கலந்து அந்த நல்ல நீர் இதை அடித்து அடித்து இதனுடைய துர்வாடையை அகற்றி இந்த சாக்கடை நீரும் நல்ல நீராக மாறுவதை போன்று, நல்ல தண்ணீராக மாறுவதை போன்று நல்லவர்களோடு நீ இருக்கின்ற போது உன்னுடைய வாழ்க்கையும் சிறந்த வாழ்க்கையாக ஆக முடியும் என்ற செய்தியை மகான்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சங்கைக்குரியவர்களே, இங்கு குறிப்பிட்டு சொன்னார்கள், பெரியவர்களை அவுலியாக்களை சந்திக்க வேண்டும். இஸ்மாயில் சொன்னார்கள், கோவையிலே வாழுகின்ற மகான்கள் ஜங்கல்பிய வலியுல்லா, ஜமேஷ் வலியுல்லா அவங்களை பற்றி சொன்னார்கள். சங்கிக்குள்ளே பெரியோர்கள் அடங்கி இருக்கின்ற அந்த மசாறுகள், அந்த மஷாஹிதுகள், அந்த கபிரனம் அது இன்ன பரக்கத்த ஜியாரத்திஹா அலா கதிரி ஜியாரத்தியும் இந்த அவுலியாக்களிலே தரத்திலே உயர்ந்தவர்கள், அம்பியாக்களிலே தரத்திலே உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று அவுலியாக்களிலேயும் மிக உயர்ந்தவர் இருக்கின்றார்கள். யாருடைய உயர்வோ அந்த உயர்ந்த மனிதர்களோடு நாம் அமருகின்ற போது அவருடைய மக்பராவுக்கு சென்று அமைதியாக அந்த இடத்திலே நாம் அமருகின்ற போது அவருடைய பர்க்கத்து, அவருடைய நல்ல பார்வை நமக்கும் கிடைக்கும். அதனால் நாம் வாழ்ந்து கொள்ள முடியும் என்பதாக சொன்னார்கள். சங்கைக்குரியவர்களே, ஷேக் அபுல் அப்பாஸ் அஹமது தீஜானி ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு கேட்கப்பட்டது, யா சையீதி மா அஃலலு ஹலின் நவாஃபிலு வல் அதுகாரு வகைரு தாலிக. கேட்டாங்களா, மரியாதைக்குரியவர்களே, நஃபிலான வணக்கங்களை நாங்கள் அதிகமாக செய்வது நல்லதா அல்லது திக்ருகளை ஓதுவது நல்லதா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னார்களாம், அல்லது பெரிய மனிதர்களோடு நாங்கள் அமருவது சிறந்ததா. நெபிலான வணக்கங்கள், திக்ருகள், பெரிய மனிதர்களோடு நாங்கள் அமருவது, இந்த மூன்றிலே எது சிறந்தது? சொன்னார்களாம், முஜாலசத்துல் அஷியா அஃலது, நல்லவர்களோடு நீ அமருவதுதான் சிறந்தது என்பதாக சொன்னார்கள். இப்போ நல்ல மனிதர்களோடு நான் அமருகின்ற போது நம்முடைய இதயத்தை சுத்தப்படுத்துகின்ற ஒரு நிலை அவர்களின் வாயிலாக நமக்கு கிடைக்கும். ஆகவே நாம் சாலிஹீங்களுடைய கபறுகளை வியாரத்தை செய்ய வேண்டும், அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். சங்கைக்குரியவர்களே, அவர்களை முஹப்பத்து செய்ய வேண்டும், ஜியாரத்து செய்ய வேண்டும். அவுலியாக்குடைய ஜியாரத்து தான் நாம் இறைவனை அடைவதற்குண்டான முதல் படிக்கட்டு. அதுதான், அங்கு காலை வைத்தால்தான் நாம் உயர்ந்து செல்ல முடியும். அவர்களை முகப்பத்து வைப்பது என்பது அவருடைய முகப்பத்தை நாம் பெறுவதற்கு காரணமாக இருப்போம். அந்த முகப்பத்தை நாம் பெறுகின்ற போது இறைவனுடைய முகப்பத்து நமக்கு கிடைக்கும். மரியாதை சொன்னார்கள், வேகமாக சொன்னார்கள், வகூஃபு சாஅத்தின் பைன யதை வலியின், ஒரு இறைநேசருக்கு முன்னாலே நீ 1 மணி நேரம் அமர்வது கைரும் மின் இபாதத்தி 70 சனா, 70 ஆண்டுகள் நீ இபாதத்து செய்வதை விட ஒரு இறைநேசருக்கு முன்னாலே 1 மணி நேரம் நீ அமர்வது சிறந்து என்பதாக சொன்னார்கள். அதற்காக இபாதத்தை குறைத்து சொல்லவில்லை, நல்லவர்களோடு இருப்பதனுடைய சிறப்பை சொல்லி காட்டுகின்றார்கள். ஹதீஸிலும் இந்த கருத்தை நாம் பார்க்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, ஆகவே நல்லவர்களோடு நாம் இருக்க வேண்டும். நல்லவர்கள் காரணமாக நாமும் நல்லவர்களாக மாறுவதற்கு அது காரணமாக இருக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களோடு இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நமக்கு தர வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. நமக்கு தெரியும் ஒரு சம்பவம், சூரத்துல் கஹ்ஃப் இருக்கின்றது. வெள்ளிக்கிழமையை ஓதுவது சுன்னத்து. வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃபை ஒவ்வொருத்தரும் ஓத வேண்டும். குறைந்தது 3 முறையாக ஓத வேண்டும்.
ஒரு தடவை ஓதுகின்றோம், குறைந்தது 3 தடவை ஓத வேண்டும். நாங்கள் சொன்னார்கள் சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை 3 தடவை ஓத வேண்டும். குறைந்தது பெருமானாரின் மீது 300 ஸலவாத்துகளை ஓத வேண்டும். ஆயிரக்கணக்கில் ஓதலாம், குறைந்தது 300 ஸலவாத்துக்களை ஓத வேண்டும். அந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அந்த நல்லடியார்கள் அவர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அந்த ஊரை விட்டு போகின்ற போது அவர்களை பின்தொடர்ந்து ஒரு நாய் சென்றது. ஒரு நாயும் பின்னாலே சென்றது. அவர்கள் அதை தடுத்தார்கள், விரட்டினார்கள். அல்லாஹ் பேச வைத்தான், நாயை பேச வைத்தான். இறை நேசர்களை நேசித்து தான் உங்களோடு நான் வருகின்றேன். ஏன் வருகின்றேன்? நீங்கள் இறை நேசர்கள், அந்த இறை நேசர்களுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களோடு வருகின்றேன் என்று சொன்ன காரணத்தினாலே திருக்குர்ஆனிலே அல்லாஹ் என்று அந்த நாயை தனிப்பட்ட முறையிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அந்த நாயும் சுவனத்திலே செல்லும் என்பதாக நமக்கு சொல்லப்படுகின்றது. ஏன்? நல்லவர்களை நேசித்த காரணத்தினாலே நமக்கு கிடைக்கின்ற உயர்ந்த நிலைகள். அங்கேக்குரியவர்களே, இன்னொரு செய்தியும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்மளே பல பேர்கள் வஃபாத்தானார்கள், பெற்றோர்கள் வஃபாத்தானார்கள், பெற்றோர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள், சகோதர சகோதரிகள் பல பேரும் சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், நீங்கள் செயல்படுத்தினால் சொன்ன எனக்கும் கூலி கிடைக்கும். நான் ஒவ்வொருத்தர்களும் செய்ய வேண்டும், செய்யாதவர்கள் செய்ய வேண்டும் சொன்னார்கள். ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகு அவனை குளிப்பாட்டி கபன் செய்து தொழுக வைத்து எங்க கபரில் கொண்டு போய் அடக்குகின்றோம். கபரிலே கொண்டு போய் அடக்குகின்றோம். அந்த மையத்தை பொறுத்தவரை அந்த கபருடைய வாழ்க்கை அது அவனுக்கு முதல் இரவு. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை அவன் கண்டதில்லை. கடுமையான இருட்டு, பூச்சிகள், புழுக்கள், வாழ்க்கையிலே பார்க்காதே அவனுடைய முதல் இரவு எப்படி இருக்கும்? திருமணத்துடைய முதல் இரவு அது வேற ஒன்று. ஆனால் மையத்து நானும் நீங்களும் இறந்ததற்கு பிறகு கபருக்கு உள்ளே செய்யக்கூடிய முதல் இரவு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஅதி அலல் மையத்தி அஸத்த மினல் லைலத்தில் ஊலா. ஒரு மையத்துக்கு மிக கடுமையான நிலை அவன் முதலாக கபரிலே சென்று அந்த இரவை சந்திக்கின்றானே, அந்த இரவுதான். ஆகினால் ஃபர்ஹமு, இறந்து சென்றவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். பெருமானால் நம்மை பார்த்து சொன்னார்கள், ஃபர்ஹமு பிஸ்ஸதகதி மன் யமூத், இறந்து போனவர்களுக்கு தாராளமாக சதக்கா செய்யுங்கள். சதக்கா செய்ய முடியலையா, உங்களுக்கு வசதி இல்லையா, 2 ரக்அத்தை தொழுங்கள். 2 ரக்அத்துகள் தொழுங்கள். அதிலே 2 ரக்அத்திலுமே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு விழுத்தம் ஓத வேண்டும், ஆயத்துல் குர்சியை ஒரு விழுத்தம் ஓத வேண்டும், சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹ் சூராவை 10 முறை ஓத வேண்டும், அல் ஹாக்கும் முத்தகாசுர் ஒரு தடவை ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு முறை, ஆயத்துல் குர்சி ஒரு முறை, அல் ஹாக்கும் தகாசுர் ஒரு முறை, சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹ் 10 தடவை ஓதி முடித்ததற்கு பிறகு சலாம் கொடுத்து நீ சொல்ல வேண்டும், அல்லாஹும்ம இன்னி ஸல்லைத்து ஹாதிஹி ஸலா, யா அல்லாஹ் இந்த தொழுகையை நான் தொழுதேன், வ தஅலமு மா உரீத், நான் எதற்காக தொழுதேன், என் நோக்கம் என்ன என்பதும் உனக்கு தெரியும். அல்லாஹும்ம பஅஸ் ஸவாபஹா, யா அல்லாஹ் நான் தொழுத இந்த தொழுகையினுடைய முழு கூலியை நான் யாருக்காக தொழுதேனோ, என் தகப்பனுக்காக, தாய்க்காக, மனைவிக்காக, சகோதரனுக்காக, உஸ்தாதுக்காக, நண்பருக்காக யாருக்கு தொழுதேனோ அவர்களுக்கு சேர்த்து வைப்பா என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்ற போது அதே நேரத்தில் இலா கபரிஹி அல்ஃப மலக்கின், 1000 மலக்குகளை அவன் கபருக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். வஅக்குல்லி மலக்கின் நூறும் ஹதியா, இருட்டிலே வாழுகின்றவர்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ப கரண்ட் போனா எப்படி இருக்கும்? அந்த மண்ணறையிலே எப்படி இருக்கும்? யார் இருக்கின்றார்கள்? ஒருவரும் இல்லை. அந்த முதல் இரவிலே தடுமாறுகின்றார்கள், தத்தளிக்கின்றார்கள்.
ஓலமிடுகின்றார்கள். அந்த நேரத்திலே இந்த தொழுகையை தொழுது நாம் அவர்களுக்கு சவாபை கொடுக்கின்ற போது 1000 மலக்குகளை அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். அந்த மலக்குகள் 100 அதியா இவருக்கு தேவையான அன்பளிப்புகளோடு ஒளியாக வருகின்றார்கள். அந்த கபரே ஒளிமயமாக இருக்கும். எதுவரைக்கும்? இலா யௌமி யுன்ஃபகு பிஸ்ஸூர், அடுத்து 2வது சூர் ஊதப்பட்டு நாம் எல்லாம் மாய்சருக்கு கேள்வி போவோமே, அது வரையிலும் இந்த மலக்குகள் இவனோடுதான் இருப்பார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும். செய்வோமா? இன்றைக்கு திங்கட்கிழமை அதானே, சிறப்பான இரவு. இன்றைக்கு ஒரு 2 ரக்காயத்து தொழுது ஃபாத்திஹா சூரா ஒரு தடவை, ஆயத்துல் குர்சி ஒரு தடவை, அப்புறம் அல்ஹாக்கு முத்தகாசுரு ஒரு தடவை, சூரத்துல் இக்லாஸ் 10 தடவை. இதை ஓதி நம்முடைய பெற்றோர்கள், நமக்காக பாடுபட்டவர்கள், நமக்காக உழைத்தவர்கள், நமக்காக போதித்தவர்கள், நமக்கு உதவியவர்கள் எத்தனையோ பேர் கபரில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஹதியா செய்வோம். அவங்களுடைய மன்னரை மகிழ்வான மன்னரையாக அல்லாஹ் ஆக்குவான். நான் சொல்லவில்லை, பெருமானார் சொன்ன ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற சில உலமாக்கள் சொன்னார்களா, கால பஅதுல் உலமா ஃபதூபாலி அபதின், ஒரு மனிதனுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். ஒவ்வொரு இரவும் இந்த தொழுகையை தொழுது உலகத்தில் உண்டான அத்தனை முஸ்லிம்களுக்கும் இதன் சவாபை எத்தி வைக்கின்றானே, சேர்த்துகின்றானே, அந்த மனிதனுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று முன்னோர்கள் இந்த அமலை செய்து இந்த சவாபுகளை மற்ற முஸ்லிம்களுக்கெல்லாம் ஒப்படைக்கின்ற அனுப்புகின்ற அவருக்கு அவர்கள் துஆ செய்கின்றார்கள். நிச்சயமாக நாம் செய்ய கடமைப்பட்டவர்கள். நாமும் நமது மக்களுக்கு நமக்கு சொல்ல வேண்டும், நான் இறந்தால் எனக்காக 2 ரக்காத்துகளை நீயும் தொழுது எனக்காக சவாபை தர வேண்டும் என்று மக்களுக்கு வசிய செய்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டு இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பேசப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பேச்சால் இருக்கக்கூடாது, செயல் அளவிலையும் செயல்படுத்துகின்ற வாழ்க்கையை நமக்கு தந்தல் புரிவானாக. அபூ முஹம்மது ருபைன் இவன் ஆமது சொன்னாங்களாம், அல்லாஹ் அவனுக்கு மக்காலியும் பயிலும் தந்திருக்கிறான், சொல்லாற்றலும் செயலாற்றலும் தந்திருக்கிறான். நீ எது வேண்டுமானாலும் பேசலாம், எது வேண்டுமானாலும் செயலலாம். ஆனால் அல்லாஹ் உனக்கு தந்ததாவானு சொல்லை எடுத்துக்கொண்டு செயலை மட்டும் வைத்துட்டான். பேச முடியல, செயல்படுகின்றான் என்றால் அது ஒரு நியமத். பேசத்தான் முடியல, ஆனா செயல்படுகின்றோம். உன்னுடைய செயலை எடுத்து சொல்லை மட்டும் உனக்கு தந்தால் அது உனக்கு சோதனை. செயல்பட முடியல, பேசத்தான் செய்கின்றான். 2ஐயும் எடுத்துக்கொண்டால் அது மிகப்பெரிய சோதனை என்று சொன்னார்கள். இப்போது நாம் பேச்சாற்றலும் செயல்படுகின்ற திறமையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். செயல்படுவோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. காலம் உள்ளளவும் அவுலியாக்களுடைய முஹப்பத்திலியாக வாழக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து, இந்த வாய்ப்பு தந்த இந்த இதனுடைய பொறுப்பாளர்களுக்கெல்லாம் நன்றியையும் துஆவையும் சொன்னவனாக உரையை முடிக்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.